பரபரப்பாக போயிட்டுருக்க சிறகடிக்க ஆசை சீரியலில் மனோஜோட ஷோரூமுக்கு பெரிய பிரச்சனை ஒன்று வருது. அதே நேரத்தில் ரோகிணியோட அம்மா லட்சுமி முத்துவிடம் மாட்டுகிறார். இதை பற்றி தான் நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சிறகடிக்க ஆசை சீரியலில் இன்றைய எபிசோட் ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா முத்து மீனாவிற்கு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி செக் புக்கை வாங்கி கொடுக்குறாரு. நீ கொடுத்த காசையும் அக்கௌண்ட்டில் போட்டுட்டேன் என்று முத்து சொல்கிறாரு. அதோட முதல் செக்கு யாருக்கு கொடுக்க போகிற என்று முத்து கேட்குறாரு. அதற்கு மீனா மாமாவுக்குத்தான் என்று சொல்கிறாங்க. உடனே அண்ணாமலை எனக்கு எதுக்கு, நீங்கள் நல்லா இருந்தால் போதும், என்னோட ஆசீர்வாதம் உங்களுக்கு எப்போதும் இருக்கும் என்று சொல்கிறாரு. அடுத்ததாக மீனா ரவியும் ஸ்ருதியும் நமக்கு காசு கொடுத்தாங்க, அதனால தான் இந்த ஆர்டரை நம்மளால் செய்ய முடிஞ்சது, அதனால் அவங்களுக்கு முதல் செக் கொடுக்கலாம்னு பேசிட்டு இருக்காங்க. அதற்கு ரவியும் ஸ்ருதியும் இப்போ வேணான்னு சொல்கிறாங்க. ஆனால் மீனா நமக்கு ஒருத்தவங்க கிட்ட கடன் கேட்டதும் கிடச்சிடுச்சுன்னா அவங்க கேட்குறதுக்கு முன்னாடியே கொடுக்கறது தான் நல்லது, அப்போ தான் உறவு நிலைக்குன்னு சொல்லி செக் புக்கில் எழுதிட்டுருக்காங்க. அப்போ உடனே ரவியிடம் மனோஜ் டே நீ வட்டி போட்டு வாங்குடா என்று சொல்ல ஸ்ருதி நாங்கள் என்ன ஃபைனான்ஸ் கம்பெனியாக நடத்திட்டுருக்கோம் என்று மனோஜுக்கு பல்ப்பு கொடுக்குறாங்க. அதுக்கப்புறமா மீனா செக் புக்கை ரவி ஸ்ருதியிடம் கொடுத்து ஃபோட்டோ எடுத்து சந்தோஷப்படுறாங்க. அதை பார்த்து விஜயா கடுப்பாகி போகிறாங்க. மறுபக்கத்தில் ரோகிணி ஷோரூம் ஃபைல் பார்த்து கொண்டிருக்காங்க. அதில் ஜிஎஸ்டி கட்டாமல் இருப்பதால் 10 நாளைக்குள் கட்ட வேண்டும் என்று வார்னிங் லெட்டர் வருது. உடனே அதை பார்த்து மனோஜை கூப்பிட்டு ரோகிணி திட்டுறாங்க. எதற்கு இதை கட்டாமல் இருந்தா என்று கேட்க மனோஜ் மறந்துட்டேன் என்று அசால்ட்டாக பதில் சொல்கிறாங்க. என்கிட்டயாவது சொல்லியிருக்கலாமே என்று பேசி கொண்டிருக்கும் போதே ஜிஎஸ்டி ஆஃபீஸ்லேருந்து அதிகாரிகள் வராங்க. அவங்க வந்த உடனே எதுக்கு வரி பணத்தை இன்னும் கட்டாமல் இருக்கீங்க என்று கேட்க மனோஜ் மறந்துட்டோம் என்று சொல்ல நீங்கள் படித்தவர் தானே, இப்படி பதில் சொல்லலாமா என்று திட்டுறாங்க. அதற்கு ரோகிணி மன்னிச்சிடுங்க சார், நாங்கள் ஒரு இடத்துல 30 லட்சம் கொடுத்து ஏமாத்துட்டோம், உடனே கட்டிடுறோம் சார், கொஞ்சம் டைம் கொடுங்க என்று ரோகிணி கேட்குறாங்க. எங்களுக்கு தெரியாது, நாங்கள் கடைக்கு சீல் வைக்க போகிறோம் என்று ஜிஎஸ்டி ஆஃபீஸர் கராராக பேசுகிறாரு. அதுக்கப்புறமா ரோகிணி அவங்க கிட்ட கெஞ்சி அதுக்கு அவங்க இப்போதைக்கு 3 லட்சம் கொடுங்க, அதுவும் 3 மணி நேரத்திற்குள் கொடுக்கணும், நாங்கள் போயிட்டு வரதுக்குள் நீங்கள் ரெடி பண்ணி வச்சிடுங்க, இல்லைன்னா ஷோரூமை சீல் வச்சு விடுவோம் என்று சொல்லிவிட்டு மிரட்டிட்டு போகிறாங்க. மறுபக்கத்தில் அண்ணாமலையை ஸ்கூலுக்கு விட வந்த முத்து அண்ணாமலை கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் ரோகிணியோட அம்மா லட்சுமி கிரீஸை கூட்டிகிட்டு வராங்க. அதை முத்து பார்த்துறாரு. பிறகு கிரீஸிடம் வந்து நீங்கள் இங்கே தான் இருக்கீங்களா என்று முத்து கேட்க அதற்கு லட்சுமி ஆமாம் தம்பி, என் பொண்ணு வந்து எங்களை இங்கே கூட்டிகிட்டு வந்துட்டா என்று சொல்ல உங்கள் பொண்ணு எங்கே இருக்கா என்று முத்து கேட்குறாரு. அதற்கு உண்மையை சொல்லாமல் லட்சுமி மறைக்கிறாங்க. அந்த நேரத்தில் தான் ரோகிணி ஃபோன் பண்ணுறாங்க. இதனால் ஃபோனை எடுக்காமல் லட்சுமி முத்துக்கிட்ட சமாளிச்சிட்டு இருக்காங்க. பிறகு கிரீஸுக்கு சாக்லேட் வாங்கிட்டு வரேன் என்று முத்து கிளம்பி போனதும் லட்சுமி ஃபோனை எடுத்து முத்து வந்த விஷயத்தை ரோகிணி கிட்ட சொல்கிறாங்க. ரோகிணி இதை கேட்டு அதிர்ச்சி ஆகிறாங்க. உடனே ரோகிணி எதற்காக முத்து அங்கு வந்தான்னு திட்டிகிட்டு இருக்காங்க. வீட்டில் இருக்கும் நகைகளை எடுத்துக்கிட்டு நான் சொல்கிற இடத்துக்கு வந்துருமான்னு ரோகிணி ஃபோனில் பேசுகிறாங்க. அடுத்ததாக வித்யாவை பார்ப்பதற்காக முருகன் வராங்க. அவர் தன்னுடைய நண்பர் பிரியாணி கடை வச்சுருக்காங்க, அதனால் நீங்கள் பிரியாணியை டேஸ்ட் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் என்று பிரியாணியை கொடுக்குறாங்க. அதுக்கப்புறமா முருகனும் வித்யாவும் பேசிகிட்டு இருக்காங்க. அப்போது உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு முருகன் சொன்னதும் எனக்கு உங்களை பற்றி எதுவுமே தெரியாதுன்னு வித்யா சொல்கிறாங்க. அதற்கு முருகன் நான் என்னை பற்றி உங்களுக்கு தெரிய வைக்க என்ன பண்ணணும்னு கேட்குறாங்க. உடனே வித்யா சொல்கிறாங்க உங்கள் ஃபோன் நம்பரை கொடுங்கன்னு சொல்கிறாங்க. உடனே ஃபோன் நம்பரை கொடுக்குறாரு முருகன். இப்படியாக இந்த எபிசோடு பரபரப்பாக முடியுது. சரி, இதே போல் சிறகடிக்க ஆசை சீரியலில் உள்ள அடுத்தடுத்த எபிசோடுகளை பார்ப்பதற்கு நம்முடைய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க.